ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம புதுசாக ஒரு 4K கேமரா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் அமேசானில். அந்த கேமரா நேம் பார்த்தீங்க அப்படின்னா CASON CS6 அப்படிங்கிற ஒரு கேமரா. நம்ம இந்த கேமராவை அன்பாக்சிங் பார்த்துருவோம். பாக்ஸ்லேயே வாரண்டி கார்டு கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குட் பேக்கிங்கில் வந்துருந்துச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ஷன் கேமராவை ஒரு வாட்டர் ப்ரூஃப் கேஸில் வந்து கேமரா வந்துருந்துச்சு. பார்க்கவே செம்மையாக இருந்துச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் உள்ள கேமரா எப்படி இருக்குது அப்படின்னு. இப்படி தான் ஓப்பன் பண்ணணும் கேஸை. கேமரா ரொம்ப சின்னதாக கேஷான் அப்படிங்கிற லோகோ போட்டிருக்கு. டபுள் டிஸ்பிளே. இதில் ஃப்ரண்ட்லையும் டிஸ்பிளே இருக்கும், பேக்லேயும் டிஸ்பிளே இருக்கும். இந்த கேமராவில் 4K வரையும் சப்போர்ட் பண்ணும். 4K 1080p 30 fps 1080p 60 fps. இதில் வந்து மெமரி கார்டு இன்சர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு USB கேபிள் ஒன்று கொடுத்துருவாங்க. ஆன் ஆஃப் பட்டன் இது. அடுத்து இந்த பாக்ஸில் ஆக்சசரிஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். இது பார்த்தீங்க அப்படின்னா கேமராவை லாக் பண்ணுறதுக்காக டபுள் சைட் டேப் போட்டு ஒரு கிளிப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க கேமராவை லாக் பண்ணிக்கிறதுக்கு. இது கேபிள் டை, ஒரு கிளாத் ஒன்று, அப்புறம் அதே மாதிரி டபுள் சைடு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது மைக்கு. நம்ம எக்ஸ்டர்னல் மைக் யூஸ் பண்ணுறதுக்காக வந்து ஒரு மைக் கொடுத்துருப்பாங்க. இது வந்து USB அடாப்டர், நம்ம வந்து பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறதுக்காக. இதுவும் நம்ம 2 வீலரில் போகும்போது கேமராவை லாக் பண்ணிக்கிறதுக்காக கொடுத்தது தான். இது யூசர் மேனுவல். அடுத்து இது அவங்களோட கார்டு. இது வந்து நம்ம கேமராவில் இருந்து 3.5mm ஜாக் மைக்குக்கு வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கான கேபிள். நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம். இந்த பாக்ஸ்லையும் அதே மாதிரி ஒரு கிளிப்பு ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து பேட்ரி. கேமரா ஆல்ரெடி ஒரு பேட்ரி இருக்கும், இது அடிஷ்னல் பேட்ரி. இந்த கேமராவோட 2 பேட்ரி வரும். இது பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜர். இந்த மாதிரி ஒரு கண்ணாடி கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து நம்ம கேமராவை உள்ள லாக் பண்ணிக்கிறதுக்காக ஒரு மவுண்ட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இது வந்து ரிமோட். நம்ம கேமராவை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்காக, வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், கேமரா ரெக்கார்ட் பண்ணிக்கலாம், நம்ம கையில் மாட்டிக்கலாம், அல்லது எங்கேயாவது நம்ம கொஞ்சம் தள்ளி நின்று எடுக்கணும் அப்படின்றதுக்காக இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேமராவை வந்து ஹெல்மெட்டில் மாட்டுறதுக்காக ஒன்று கொடுத்துருக்காங்க. இது சின்ன சின்ன கிளாம்ப்ஸ். நமக்கு தேவையான ஆங்கிளில் இதை வந்து கேமரா அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கிறணும், அல்லது ட்ரைபேடில் மாட்டிக்கிறணும், கொஞ்சம் ஆங்கிள் மாற்றணும் அப்படின்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இது நிறையா கொடுத்துருந்தாங்க. அடுத்து நமக்கு ஹேண்டிலில் பிடிக்கிற மாணிக்க ஒரு ட்ரைபேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க சின்னதாக. அந்த கேமரா சைஸுக்கு ஏற்ற மாதிரி சின்னதாக ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதை வந்து நம்ம ஸ்டாண்ட் பண்ணியும் வச்சுக்கலாம் அப்படி விரிச்சு. கேமராவிலே வந்து அந்த ஹோலும் இருக்கும், அதிலே டைரெக்டாக நம்ம மாட்டுறா இருந்தாலும் மாட்டிக்கலாம். குட்டியாக பார்க்க நல்லா இருந்துச்சு.
இந்த கேமராவில் எக்ஸ்ட்ரீம் மெமரி கார்டு தான் வந்து சப்போர்ட் பண்ணும் 4K ரெக்கார்ட் பண்ணுறதுனால. அடுத்து ஒரு கிளிப் கொடுத்துருந்தாங்க. அடுத்து பைக்கில் அல்லது சைக்கிளில் மாட்டிக்கிற மாதிரி ஒரு கிளாம்ப் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி கிளாம்ப் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக கூட மாட்டிக்கலாம் நம்ம. அடுத்து கேமராவை எப்படி இதில் ஃபிட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். லென்ஸ் முன்னாடி வர்ற மாதிரி ஃபிட் பண்ணிவிட்டு நமக்கு அந்த குட்டியாக ஒரு ட்ரைபாட் கொடுத்துருந்தாங்கல்ல, அதை வந்து நம்ம இதில் அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கலாம். இதில் வந்து சென்டரில் மாட்டிக்கிற மாதிரி வந்து இதில் மவுண்ட் இருக்கும். அது இன்னும் கையில் பிடிக்க இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கும். லுக் வைஸ் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. நமக்கு இதை ஸ்டாண்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னா ஸ்டாண்ட் பண்ணியும் வச்சுக்கலாம். பகலில் ஷூட் பண்ணுறதுக்கு கேமரா உண்மையிலேயே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நைட்டில் தான் ஒரு மாதிரி புள்ளி புள்ளியாக வருது. இது ஆன் ஆஃப் பட்டன், மெனு பட்டன், அப்புறம் கேமரா வீடியோ ஆப்ஷன் மாற்றிக்கிற பட்டன். அதுக்குள்ளே ஒரு மைக் ஒன்று கொடுத்துருந்தாங்க. இதில் பேட்டரி இன்சர்ட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த மாதிரி மவுண்டில் வச்சு யூஸ் பண்ணுறதுனால வந்து கேமராவுக்கும் கொஞ்சம் சேஃப்டியும் கூட. நீங்கள் சாண்டிஸ்கில் எக்ஸ்ட்ரீம்னு கார்டு விற்கும், அதை வாங்கி போட்டுக்கோங்க. அது குவாலிட்டி இன்னும் பெட்டராக இருக்கும். எனக்கு சாம்சங் தான் கிடச்சி, அதனால் நான் சாம்சங் பர்ச்சேஸ் பண்ணி போட்டுக்கிட்டேன். ஆன் பண்ணுவோம். இதில் 4K ரெசல்யூஷன், 2K ரெசல்யூஷன், 1080p 60 fps, 1080p 30 fps, ஃபோட்டோ ரெசல்யூஷன் வந்து 24 MB வரையும் மேக்ஸிமம் எடுத்துக்கலாம். வீடியோ குவாலிட்டி நல்லா தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்டோரில் தான் வச்சு எடுக்கிறேன். அவுட்டோரில் எடுக்கும்போது இன்னும் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். உங்களுக்கு என்ன ரெசல்யூஷன் வேணுமோ அதை வந்து நீங்கள் செட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் டுயல் டிஸ்பிளே இருக்குது. இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த டிஸ்பிளே ஆன் ஆகும். இப்போ நம்ம செல்ஃபி எடுக்கிறோம், இல்லை நம்ம வந்து விளாக் பண்ணிகிட்டே போகிறோம், நம்மளை பார்த்த மணிக்க அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஆங்கிள் மாறாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. இதோட வீடியோ கிளிப் வந்து நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். பேட்டரி பேக்குமே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ கிளிப் வந்து அந்த கேமராவில் எடுத்தது தான். இந்த ஃபுல் வீடியோ வந்து நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன். இந்த ஃபுல் வீடியோவும் இந்த கேமராவில் ஷூட் பண்ணதான். வேணும்னா நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ 4Kல ரெக்கார்ட் பண்ணி 1080p 30 fpsல வந்து கன்வெர்ட் பண்ணி எடிட் பண்ணாது. அரைச்சு இந்த இடம் பூரா அப்படியே இதாக இருக்கு.